மூவி பார்த்தீங்க? புஷ்பா 2 செம்மையா இருக்கு. சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, ஃபர்ஸ்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி எடுத்திருக்காங்க. சிலர் வந்து செகண்ட் வந்து மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா புஷ்பா 2 அப்படின்னு கண்டினியூஷன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. செம்மையா இருக்கு. எப்படி சொல்றது, அந்த பேரையே ஃபர்ஸ்ட் ஹீரோயினியா நினைச்சாங்களா அவங்களே போட்டிருக்காங்கன்றதுனால செம்மையா இருக்கு. ஹீரோயினியும் அவங்களுக்கு மேட்சிங்கா கரெக்டா இருக்கு. புஷ்பா 3லயும் அவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். வெயிட் பண்றாங்க எல்லாரும் புஷ்பா 3 கேட்க. அவ்வளவுதான். அவர்தான் செம்மையா இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த படத்துல போட்டவங்களே இந்த படத்துல போட்டிருக்காங்கன்றதுனால படம் இன்னும் நல்லா ஹிட் ஆகும்ன்ற ஒரு மைண்ட் செட். அதனாலதான் நிறைய கூட்டம் வந்திருக்கு. அப்படி எல்லாம் இல்ல, நான் செம்மையா இருக்கு படம், ஏத்த மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து சாங்ஸ் எல்லாம் அதுக்கேத்த மாதிரி போட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நாங்க இவ்வளவு நல்லா இருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சு வரல. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், அவர் அடிச்சுக்க யாரும் இல்லன்ற மாதிரி இருந்தது. புஷ்பா ப்ரோ, புஷ்பா 2 வேற லெவல் தலைவா. படம் நானே அல்லு அர்ஜுன் ஃபேன் தான் ஆக்சுவலாக. அவருக்கு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன், செகண்ட் ஷோவும் பார்த்துனேன் சார். செகண்ட் ஷோவும் பார்த்துன்னு இருக்கேன். இன்னொரு நைட்டு கூட வருவோம் ப்ரோ. வேற மாதிரி ஐகான் ஸ்டாரும் நிறுவிஸ்டார் தலைவா. புரியல ப்ரோ. பகத் வேற லெவல், அவரும் சொல்லவே தேவையில்லை. அவர் தான் கிழிச்சு விட்டார். காமெடியா பகத் இருக்கார்ல, அவர் செஞ்சு விட்டார். அது ஒரு விசில் சீன் வரும், சும்மா கிளிஸ்டானுங்க கட்டிட்டாங்க. அல்லு அர்ஜுனும் சேர்ந்து டஃப்பு. வேற லெவல் தலைவா. ஓகே, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிஜிஎம் கொஞ்சம் கடைசியில் கொடுத்துருக்காங்க. ரேம்பேஜோ சம்திங் வருது. ஓகே தலைவா, போயிட்டு வரேன். நல்லா தான் ப்ரோ இருக்குது புஷ்பா 2. பட் ஆனால் ஒரு மாதிரி ஓவர் சவுண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி அவ்வளோதான். ஆக்டிங்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே ஓகே தான். பட் ரொம்ப ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி அது என்னது எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் திணிச்சா மாதிரி இருக்குது ப்ரோ. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நிறைய ஃபில் பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது. சில பாட்டெல்லாம் கிறிஸ்பா ஷார்ட்டாக முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டோரி லைன்லேயே போயிருக்கலாம். பட் அது தேவையில்லாமல் ஒரு மாதிரி லேக் பண்ண மாதிரி இருக்குது. உட்கார வைப்பணுன்ற மாதிரி இருக்குது. மியூசிக் டிஎஸ்பி டம்முன்னு அடிச்சுக்கினே இருக்கிறாரு ப்ரோ அவரு. அது ஒன்று தான், மற்றபடி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் புரியல ப்ரோ. சீரியஸாக ஒரு மாதிரி ஐடியா இல்லை கிளைமேக்ஸுக்கு. என்னன்னு தெரியல. சென்டிமெண்ட்டாக முடிச்சுட்டாங்க. வேற ஏதோ ஒரு வில்லனுக்கான லீடு கொடுத்துருக்குறாங்க. அது யாருன்னு தெரியல. தேர்ட் பார்ட்டுக்கு பார்க்கணும். மூவி செம்மையா இருக்கு. என்னன்னா புஷ்பா 3யும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது புஷ்பா 2வும் செம்மையா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தாறுமாறாக இருந்தது. செம்மையா ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே த்ரூ அவுட் த ஃபிலிம் சூப்பராக இருந்தது. அண்ட் லாங்காக லென்த்தாக இருந்தாலே தெரியல, எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. சூப்பராக இருந்தது படம். புரியல. எல்லாரும் அல்லு அர்ஜுன் செம்ம ஆக்டிங்கு. இவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க அண்ணனா வர கேரக்டர் நல்லா எமோஷனாக நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து வில்லன் கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க நல்லா அதான் அவங்களுக்கு ஏற்ற சப்ஜெக்ட் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் எல்லா சாங்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் படம் பார்த்து வருது. சில சாங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு. அதான் பிஜிஎம் நல்லா இருக்கு. பிஜிஎம் த்ரூ அவுட் ஃபிலிம் நல்லா இருக்கு. சில சீன்ஸ்லாம் வந்து ஏந்து ஆடணுன்ற மாதிரி வந்து செம்மையாக இருந்தது. அந்த பிஜிஎம்லாம் வந்து சொல்ல முடியல, சூப்பராக இருந்தது பிஜிஎம்லாம். அதான் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வர பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்தது. 3.5 மணி நேரம் படம் போர் அடிக்கல. அதான் சொன்னேன், லென்த்தாக இருந்ததே எனக்கு தெரியல, டைம் போனதே தெரியல. சில படம்லாம் வந்து 2 மணி நேரம் தான் இருக்கும், 2.5 மணி நேரம் தான் இருக்கும், நல்லா இருக்காது. பட் ஆனால் இது லென்த்தாக இருந்தாலும் படம் கிரிப்பிங்காக நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. ஃபகத் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் வந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக சொல்ல முடியாது. நல்லா இருக்குது படம். படம் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும், நல்லா இருக்குது. கொடுத்துருக்காங்க. அது படம் கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ்.